Good evening, my dear friends. Welcome to JM Institute for Civil Services. இந்த செஷன்ல நம்ம என்ன டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு பிரைவசி இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 21. சார் ஆர்டிகல் 15 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா prohibition of discrimination on the grounds of RRCSP. Okay, religion, race, caste, sex, place of birth. பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, மதத்தின் அடிப்படையில, இனத்தின் அடிப்படையில, ஜாதியின் அடிப்படையில, பாலினத்தின் அடிப்படையில, பிறந்த இடத்தின் அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இதுதான் ஆர்டிகல் 15. அடுத்தது ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ், 6 வகையான உரிமைகளை பாதுகாப்பது. 6 வகையான உரிமைகளை பாதுகாப்பது. ஆர்டிகல் 18 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்கள், கௌரவ பட்டங்கள் ஒழிப்பு. சார் கல்வி மற்றும் இராணுவம் தவிர இதர துறைகளில் கௌரவ பட்டங்கள் வழங்குவதற்கு இந்த ஆர்டிகல் 18 தடை செய்கிறது. அப்ப இருக்கிற ரிமைனிங் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21, ரைட் டு பிரைவசி. ஆர்டிகல் 21 ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமைகள். மொத்தம் இந்த ரைட் டு லைஃப்ல எத்தனை ரைட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 35 ரைட்ஸ் வரும். ரைட் டு குட் ட்ரிங்கிங் வாட்டர், நல்ல குடிநீர், right to shelter, okay, right to information, okay, right to good environment. இது எல்லாமே பாத்து right to privacy. okay, 35 ரைட்ஸ்ல right to privacy வரும். தனி மனித சுதந்திரம் சொல்லுவாங்க. தனி மனித சுதந்திரம் எந்த ஆர்டிகல் கீழ வரும்னு சொல்லிருக்கேன். ஆர்டிகல் 21 கீழ வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Which of the following constitution is the lengthiest written constitution in the world? Sir, constitution ரெண்டா categorize பண்றாங்க. One is written constitution. One is written constitution. எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். Another one is unwritten constitution. எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம். எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எடுத்துக்காட்டு USA, அமெரிக்கா. எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டத்திற்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, அதான் UK, யுனைடெட் கிங்டம். சார் அப்ப இங்க பாருங்க ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்க, USA, இங்கிலாந்து, இந்தியா, பிரான்ஸ். என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்தியா. ஓகே ஓகே, லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் தி வேர்ல்ட். உலகத்துல இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்களை காட்டிலும் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் மிகவும் நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி தேர்ட் क्वेश्चन. தேர்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா the house committee of constituent assembly was headed by. house committee, அவை குழுவினுடைய தலைவர். கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளில பல கமிட்டிஸ் இருக்கு சார். ஓகே, தட் இஸ் மேஜர் கமிட்டின்னு சொல்லுவாங்க. மேஜர் கமிட்டி ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. மேஜர் கமிட்டி, another one is minor committee. மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி என்று அரசியலமைப்பு நிர்ணய சபையில 2 குழுக்கள். இந்த மேஜர் கமிட்டில எத்தனை குழுன்னு பாத்தீங்கன்னா 8 குழு இருக்கு. மைனர் கமிட்டில எத்தனை குழுன்னு பாத்தீங்கன்னா 13 குழு. மேஜர் கமிட்டில முக்கியமான குழு எதுன்னு பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. வரைவு குழு, இந்த வரைவு குழுவுடைய தலைவர் தான் டாக்டர் BR அம்பேத்கர். ஓகே, இந்த மைனர் கமிட்டில ஒரு முக்கியமான குழு அவை குழு, ஹவுஸ் கமிட்டி. இந்த அவை குழுவுடைய தலைவர் யாருன்னு கேட்றாங்க. ஓகே, யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா தான் இந்த அவை குழுவினுடைய தலைவர். இந்த அவை குழுவினுடைய தலைவர் யாரு? பட்டாபி சீதாராமையா. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆன் பண்ணலாம். Okay, the Constituent Assembly which enacted our Constitution of India was set up in. என்ன தமிழ்ல என்ன சொல்றாங்க?
அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1946. சார், இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களுக்கான தேர்தல் எப்பொழுது நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட் 1946 அப்பொழுது நடத்தப்பட்டது. உறுப்பினர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு முதல் கூட்டம் எப்பொழுது நடத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 9. ஓகே, ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி எப்ப நடத்தப்பட்டது? டிசம்பர் 9, 1946. சார், இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் யாருடைய தலைமையில நடத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. யாருடைய தலைமையிலங்க? டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவினுடைய தலைமையில நடைபெற்றது. The oldest member, மூத்த நபர், அரசியலமைப்பு நிர்ணய சபையில இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. எப்பொழுதும் மூத்த உறுப்பினர் தலைமை தாங்கும் பொறுப்பு எந்த நாட்டுல இருந்து நம்ம பாரோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கான்செப்ட். பிரான்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஓல்டஸ்ட் மெம்பரை லீட் பண்ண வைப்பாங்க. சரிங்களா? ஓகே, அப்ப ஆன்சர் என்னது? 1946 தான் ஆன்சர். Move on to the next question. The doctrine of rule of law is associated with. சார், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரூல் ஆஃப் லா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ரூல் ஆஃப் லா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் லா தமிழ் என்ன சொல்லுவாங்க? சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுவாங்க. சார், இது எந்த ஆர்டிகல் கூட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா, ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், சட்டத்தின் சமமான பாதுகாப்பு. ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லான்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா கான்செப்ட நம்ம எந்த கண்ட்ரி கிட்ட இருந்து நம்ம பாரோ பண்ணிருக்கோம்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து, யூகே. ஓகே, யூகே. ஓகே, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா யுஎஸ்ஏ. ரெண்டுமே மோஸ்ட் சேம் தான், சில சிமிலாரிட்டிஸ். ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், அனைவரும் சட்டம் சமமாக தான் பார்க்க வேண்டும், யாருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கக்கூடாது. இந்த கான்செப்ட் நம்ம எங்க இருந்து எடுத்துன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்துல என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மனிதனையும் சட்டத்தை மீறிய காரணத்திற்காக மட்டுமே தண்டிக்க முடியும், சட்டம் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும், யாருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கக்கூடாது போன்ற பல விஷயம் இருக்கு. இந்த ரூல் ஆஃப் லா கான்செப்ட காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைஸ். ஏவி டைஸ். அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Rule of law is associated with A.V. Dice. Rule of law is associated with A.V. Dice. Okay, moving on to the next question. Okay, which act provided provincial autonomy to India? Answer என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சார், இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909. இந்த சட்டம் தான் இஸ்லாமியர்களுக்கு முதலாக இடஒதுக்கீடு தந்துச்சு. The first act which provided separate electorates to Muslim. Okay, இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதை என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சட்டம்னு சொல்லுவாங்க. மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட், மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் 1919. இந்த ஆக்ட் தான் முதலாக மாநிலங்களில் இரட்டையாட்சி முறை அறிமுகம் செய்தது. This act only introduced diarchy in province. இந்த சட்டம் தான் முதலாக மாநிலங்களில் இரட்டையாட்சி. ரொம்ப முக்கியமான ஆக்டுங்க. யூபிஎஸ்ல இது தொடர்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. 2 பேர் ஆட்சி செய்வாங்க. ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சார்பாக ஆட்சி செய்கிற கவர்னர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்.
சார் முக்கியமான துறைகள்லாம் யாருடைய கையில தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் கையில தான் தருவாங்க. முக்கியமே இல்லாத துறை யார் கையில தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள். அப்ப பெயரளவில் தான் ஆட்சி அதிகாரம் வழங்கப்படுது. இந்த சட்டத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டார்களா நிராகரித்தார்களா என்றால் நிராகரித்தார்கள். சரிங்களா? ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question. How many members are nominated by the British in the cabinet mission of 1946? Okay. அமைச்சரவை தூதுக்குழு எத்தனை பிரிட்டிஷ் சார்பாக எத்தனை பேர் இருந்தான்னு கேக்குறேன். 3 பேர். எத்தனை பேரு? 3 members. எத்தனை பேரு? 3 members. சரி, 3 members யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் லாரன்ஸ் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். அலெக்சாண்டர் லாரன்ஸ் பெத்திக் லாரன்ஸ் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். இந்த கேபினட் மிஷன் எப்ப ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1946 அப்ப அமைக்கப்பட்டது. எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மே 16, 1946 சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட். அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். ஓகே, இந்த அமைச்சரவை தூதுக்குழுல எத்தனை how many members ன்னு பார்த்தீங்கன்னா 3 members. அதான் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் லாரன்ஸ் கிரிப்ஸ். சரிங்களா? அலெக்சாண்டர் லாரன்ஸ் கிரிப்ஸ். ஓகேவா? மூவிங் ஆன் டு த 8th question. 8th question என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா how many members signed the Indian Constitution? சார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர்? இதுதான் கொஸ்டின். ஓகே, how many members signed? how many members ன்னு பாத்தீங்கன்னா எத்தனை உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா 284 members. 284 பேர். சார், அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் விடுதலை அடைந்த பின்பு அரசியலமைப்பு நிர்ணய சபையில பல்வேறு மாற்றங்கள் நடந்தன. அதுல முக்கியமான மாற்றங்கள் உறுப்பினர்கள் மாற்றம் 389 இருந்துச்சு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அது விடுதலைக்கு பின்பு எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 299 மெம்பர்ஸ். அந்த 299 பேரும் ஃபைனல் கான்ஸ்டிடியூஷனை சைன் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்ல. அந்த 299ல எத்தனை பேர் தான் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 284 மெம்பர்ஸ் தான் சைன் பண்ணாங்க. சரிங்களா? நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லுவாங்க. நவம்பர் 26, 1940 நடைமுறைக்கு வந்தது. ஜான் 26, 1950 அந்த டேவை தான் என்ன டேவா சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டேவான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Who was the first law minister of independent India? சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டுருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகே, சுதந்திர இந்தியாவினுடைய முதல் ஹோம் மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இங்க லா மினிஸ்டர் தான் கேட்டிருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகே, மூவிங் ஆன் டு த லாஸ்ட் கொஸ்டின். மூவிங் ஆன் டு த லாஸ்ட் கொஸ்டின். டைரக்ட் டெமோக்ரஸி எக்ஸிஸ்டிங். டைரக்ட் டெமோக்ரஸி நேரடி ஜனநாயகம். இந்தியா இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். ஆனா டைரக்டான்னு கேட்டீங்கன்னா இன்டைரக்ட். டெமோக்ரஸி 2 வகைப்படுத்தப்படும். ஓகே, டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. மக்கள் தொகையில குறைவாக உள்ள நாடுகள் இந்த டைரக்ட் டெமோக்ரஸி தான் கடைபிடிக்கும். ஓகே, இந்தியா வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவும் இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான். சரிங்களா? ஸ்விட்சர்லாந்து. ஓகே ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கண்டினியூஸா இனிமேல் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். தேங்க்யூ. உங்களுடைய சப்போர்ட் வேண்டும்.